உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113 www.katijanikah.com. உத்தரப்பிரதேசமே கொதிச்சு போயிருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கொடூர சம்பவம் இப்ப அங்க நடந்திருக்குது. மதத்தை பார்த்தோம், ஜாதியை பார்த்து ஓட்டு போட்ட அந்த வடக்கு மக்கள் இன்னைக்கு தான் அவங்க முழுசா இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு இப்பெல்லாம் செஞ்சுட்டேமேன்னு சொல்லி ஒட்டு மொத்தமா இன்னைக்கு அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த தொகுதியை சேர்ந்த ஒரு எம்பி அழுறாரு, பிரஸ் மீட்ல ஓப்பனா அழுறாரு. நான் என் பதவியை ராஜினாமா செய்ய போறேன், மோடி கிட்ட போய் நான் போய் சொல்ல போறேன், ராஜினாமா செய்ய போறேன்னு சொல்லி இன்னைக்கு அவர் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கிறாரு. ராகுல் காந்தி இது மாதிரியான விவகாரங்கள், இது மாதிரியான அராஜகங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்திலேயே தன்னோட ஐபோனை காட்டி இது போன்ற அராஜகங்கள்ல ராகுல் காந்தி அங்க அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இவ்வளவு பெரிய சம்பவங்கள் அங்க தொடர்ந்து நடக்கிறதால இனியாச்சும் அந்த வடக்கு மக்கள் திரும்புவாங்களா அப்படிங்கறதான் இங்க ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் இங்க திரும்பி இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த உத்தரப்பிரதேச விவகாரம் என்னன்னு பார்த்தோம்னா, அயோத்தி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு 22 வயசு ஒரு தலித் பெண். இந்த பொண்ணு சரியா ஜனவரி 27 ஏதோ ஒரு வேலையா அவங்க கிராமத்துல இருந்து வெளியில போயிருக்கிறாங்க. ஆனா போன அந்த 22 வயசு பொண்ணு வீடு திரும்பவே இல்லை. அப்புறம் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்கெங்கயோ தேடி பார்த்துருக்காங்க. தேடி பார்த்துட்டு பொண்ணு எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்க பொண்ணை காணா, 22 வயசு பொண்ணு அப்படி சொல்லி புகார் கொடுக்குறாங்க. போலீஸ் இந்த விஷயத்துல சரியான ஆக்ஷன் எடுக்கல. நான் அதை பின்னாடி சொல்றேன். அப்போ ஜனவரி 27 புகார் கொடுத்துட்றாங்க. இப்படி தேடிட்டு சரியா 5 நாள் பிறகு பிப்ரவரி 1 சனிக்கிழமை, அந்த 5 நாளைக்கு பிறகு அதே கிராமத்துல அயோத்தி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாலடைஞ்ச ஒரு சாக்கடை, யூஸே இல்லாத ஒரு சாக்கடையில இந்த பொண்ணோட சடலா இருக்கிறத அப்புறமா கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சடலத்தை பார்த்த உடனே இவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அந்த அளவுக்கு கொடூரமா சதைக்கப்பட்டிருக்குது. அந்த சடலத்தை பார்க்கும்போது உடல்ல துணி இல்லாம அந்த உடல்கள் கயிறுகளால கட்டப்பட்டு உடல்ல ஆழமான பல காயங்கள் அந்த இடத்துல இருந்திருக்குது. அது இல்லாம அந்த பொண்ணோட கண்ணு நோண்டப்பட்டிருக்கு. அந்த பொண்ணோட 2 கண்ணுமே நோண்டி பிடுங்கி எடுக்கப்பட்ட அளவுக்கு இவ்வளவு கொடூரமா போட்டு அந்த பொண்ணை போட்டு சதைச்சி ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறானுங்க. இவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் நடந்து, அதாவது இந்த உத்தரப்பிரதேசம் தலித் மக்களுக்கும் குறிப்பா பெண்களுக்கு அங்க எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாத ஒரு மாநிலம் அப்படின்ற ஒரு நிலைமை இப்ப கண்கூடா தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இதுக்கு அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன, உத்தரப்பிரதேச போலீஸ் தான் அதுக்கு முக்கிய காரணம். நாங்க புகார் கொடுக்குறோம், புகார் கொடுத்தது எந்த ஒரு ஆக்ஷனுமே அவங்க எடுக்கல. தொடர்ந்து நாங்க 27 டெய்லி போய் போலீஸ்ல போய் கேட்கிறோம், நாங்க கேட்கறதுக்கு முறையான பதில் கூட எங்கள்கிட்ட சொல்லல. அவ்வளவு அலட்சியமா தான் அவங்க இந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க மட்டும் நாங்க புகார் கொடுத்த உடனே ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க, உடனே தேட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்காது. என் பொண்ணை குறைஞ்சபட்சம் உயிரோட வச்சே காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. ஏன்னா உத்தரப்பிரதேச போலீஸை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி தலித்துகளோட விஷயத்திலயோ இஸ்லாமியரோட விஷயத்திலயோ அவங்க இது மாதிரி எந்த பெரிய நடவடிக்கையுமே எடுக்க மாட்டாங்க. இதே தானே ஹத்ராஸ்ல நடந்துச்சு. ஹத்ராஸ்ல ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கொடூரமா கற்பழிச்சு அவன் நாக்க அறுத்து முதுகெலும்பை உடைச்சி அவ்வளவு பெரிய கொடூரம் செஞ்சு கடைசியில் அவன் ஒரு உயர் சமூகத்தை சேர்ந்தவன், அவனை ரிலீஸ் பண்ணணும் ஒரு கூட்டம் அங்க போராட்டம் பண்ணுதுங்கிறதுக்காக இந்த சடலத்தை கூட குடும்பத்தாட்ட கொடுக்காம நைட்டா போலீஸை வச்சு எரிச்ச ஒரு மாநிலம் தானே அது. அப்ப இப்ப அங்க பெண்களுக்கோ குறிப்பா தலித்துகளுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாத ஒரு சூழல் தான் அந்த இருந்திருக்கு. ஆனா இவங்க வெளியில சொல்றது என்ன, நாங்க ராமருடைய ஆட்சி செய்யறோம், ராமராஜ்யம் செய்யறோம், சீதைகளுக்கான ஆட்சி செய்யறோம் அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட ஒரு உருட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த ராமர் சீதையை வழிபடக்கூடிய அந்த அயோத்தியில தான் இப்பேற்பட்ட ஒரு அராஜகம் நடந்திருக்குது. இதெல்லாம் இப்ப சமீப காலத்துல நடந்த சம்பவங்களை பாருங்களேன். இதே ராமர் கோயில்ல புதுசா பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அங்க கட்டப்பட்ட ராமர் கோயில்ல ஒரு கூட்டி பிறகு வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, அவங்க குடும்பத்துல வசதி இல்ல, படிப்பை பாதியில் நிறுத்திட்டு வேற வேலை கூட கிடைக்காம கோயில்ல கூட்டி பிறக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணே இப்ப சமீபத்துல அந்த பொண்ணை கடத்தி கற்பழிக்கப்பட்ட ஒரு விவகாரம் நடந்தது. அது ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்துச்சுன்னு பார்த்தோம்னா, இப்ப அதே அயோத்தி பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கிராமத்துல ஒரு தலித் பெண் இவ்வளவு மோசமா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த பொண்ணோட உடம்புல பல ஆழமான காயங்கள், கடைசியில் அந்த பொண்ணோட கண்ணை நோண்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு கொடூரமான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. இப்போ அந்த குற்றவாளிகளுக்கு என்ன ஒரு தைரியம் அப்படின்னா, நம்மளாம் உயர் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு தெம்பு தான். இங்க இருக்கக்கூடிய போலீஸ் உயர் சமூகத்தை சேர்ந்தவங்க மேல நம்மள பெரிய நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இங்க உத்தரப்பிரதேச போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் இஸ்லாமியரோட வீடு புல்டோசர் வச்சு எடுக்கலாம், எந்த இஸ்லாமியனோட வீட்டுல என்ன மாட்டுக்கறி வச்சிருக்கிறான், எந்த கிறிஸ்தவன் மதமாற்றம் செய்யறான், இதுலதான் அவங்களோட நடவடிக்கை இருக்கும். அதனால இவங்களோட நடவடிக்கை நம்மளோட பக்கம் திரும்பாது. ஏன்னா நம்மளாம் சோ கால்டு உயர் சாதிகள் அப்படின்ற ஒரு மெதப்பு அவங்களுக்கு. ஆக்சுவலா அவங்க உயர் சாதி எல்லாம் கிடையாது, அவங்களாம் நினைச்சுக்கிறது நம்ம எல்லாம் சோ கால்டு உயர் சாதிகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதால
நம்ம மேல எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க. அப்படியே நம்ம மேல ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் நம்மளை விடுதலை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் ஒன்று வரும், நமக்காக ஒரு போராட்டம் பண்ணும், அவனை விடுதலை செய்ய அப்படின்னு சொல்லி அந்த தைரியத்துல தான் இது மாதிரியான குற்ற செயல்களை ரொம்ப துணிஞ்சு ஈடுபட்டு இருக்கிறானுங்க. இப்போ இவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு சிறையில் அனுப்பினா கூட ஒரு காலத்துல ஜெயில வந்து பெயில்ல வருவான், ஜாமீன்ல வெளியில வருவான். வெளியில வந்து அந்த திரும்ப அந்த குடும்பத்தை போய் மிரட்டுவான், என் மேல கொடுக்கப்பட்ட கேஸ் உடனே வாபஸ் வாங்க, இல்லைன்னா எல்லாருமே கொண்டு புதைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டக்கூடிய சம்பவங்களும் இதே உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ந்து நடக்கதான் செய்யுது. அப்ப இப்பேற்பட்ட அராஜகங்கள் நடந்தோன்னே அந்த குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அவதேஷ் பிரசாத், அவர் சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவர். இது அந்த அயோத்தி இது எல்லாமே வந்து ஃபைசாபாத் பகுதியில சேர்ந்துரும். அந்த ஃபைசாபாத் பகுதியோடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவதேஷ் பிரசாத் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் நேரில் போய் பார்க்குறாரு. ஏன்னா யோகி ஆதித்யநாத் இது மாதிரியான குடும்பத்தை கண்டிப்பா போய் பார்க்க மாட்டாரு. அதோட சமாஜ்வாதியை சேர்ந்த இந்த எம்பி அந்த குடும்பத்தை போய் பார்க்கறாரு. பார்த்து முடிச்சுட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அவரால் கண்ணீரை கண்ட்ரோல் பண்ண முடியல, மனுஷன் அழுது உடஞ்சிட்டார் அந்த இடத்துலயே. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் தொகுதியில இப்படி ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு, இங்க தொடர்ந்து இது மாதிரியான அராஜகங்கள் நடக்குது, ஆனா இந்த உத்தரப்பிரதேச பாஜக அரசு இதை கண்ணெடுத்து பார்க்க மாட்டாங்களே, ராமர் எங்க போயிட்டாரு, சீதை எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் இந்த விஷயத்தை சொல்லும் போது, பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட நிலைமையை பத்தி சொல்லும் போது அவரால் கண்ணீரை அடக்க முடியாம மனுஷன் உடஞ்சி அந்த இடத்துல அவ்வளவு அழுறாரு, கதறி கதறி அழுறாரு. என்னால ஒன்னும் செய்ய முடியாம இருக்கிறேனே, இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி இங்க பாஜக செஞ்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த விஷயத்தை வந்து நான் சும்மா விட மாட்டேன், ஒரு தலித்து பொண்ணுங்கிறதால இவ்வளவு பெரிய அராஜகம் பண்றீங்க, கண்டிப்பா இந்த விஷயத்தை நான் எடுத்துட்டு பிரதமர் மோடியை போய் சந்திப்பேன், டெல்லிக்கு போய் மோடியை சந்திக்கலான் இருக்கேன், மோடி கிட்ட போய் நான் இதுக்கு நீதி கேட்கலான் இருக்கிறேன். ஒருவேளை மோடி கிட்ட போய் கேட்டோம் இதுக்கு நீதி கிடைக்கல அப்படின்னா என்னோட பதவியை நான் ராஜினாமா செய்ய போறேன், என்னோட எம்பி பொறுப்பை நான் ராஜினாமா பண்ண போறேன். என் மக்களுக்கு நல்லது செய்யாம, என் மக்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது அவங்களுக்கு உதவி செய்யாத இந்த பதவி, அந்த பதவி இருந்தேன்னா இல்லாம என்ன அப்படின்னு சொல்லி மோடி கிட்ட நீதி கேட்பேன், கிடைக்காத பட்சத்துக்கு என் பதவியை தூக்கி ராஜினாமா செய்யறேன் தயார் அப்படின்னு சொல்லி அந்த எம்பி அந்த இடத்துல அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப மோடி கிட்ட போனா நீதி கிடைச்சிருமா, மோடி இதை காது கொடுத்து கேட்கிறாருன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மோடி யாருக்கெல்லாம் நீதி கேட்பாரு அப்படின்னா, எங்கெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்குதோ அங்கதான் வேகமா நீதி பேசுவாரு. இப்போ உதாரணத்துக்கு மேற்கு வங்கத்துல சமீபத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சு. சந்தோஷ் காலி பகுதியில் ஒரு பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டு அங்க வந்து பெண்கள் வந்து கற்பழிக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒரு புகார் சொல்லப்பட்டுச்சு. உடனே மோடிஜி அந்த இடத்துக்கு போன் போடுறாரு. யாரு? பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போன் போடுறாரு. அந்த பொண்ணோட பேர் ரேகா பத்ரா. ரேகாஜி கோய் பாத் கர் நஹி, தும்மே ஸ்வரூபா ஹை அப்படி இப்படின்னு சொல்லி, நீ வந்து ஒரு பெரிய சக்தி ஸ்வரூபா, நீலாம் கவலைப்படாத அப்படி இப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லி, அவர் ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த போன் பேசினதை இவங்களே வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியா முழுக்க பெரிய அளவுல ட்ரெண்ட் பண்ணாங்க. காரணம் என்னன்னா, அங்க மம்தா பானர்ஜி ஆட்சி நடக்குது, இந்திய கூட்டணி ஆட்சி நடக்குதுன்னு சொல்லி இப்பேற்பட்ட காரியங்கள் ஈடுபட்டாங்க. இத்தனைக்கும் அங்க மம்தா பானர்ஜி எந்த ஒரு பாரபட்சமும் காட்டல. சந்தோஷ் காலில இப்பேற்பட்ட பிரச்சனை நடக்கும் போதும் சரி, அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இப்பேற்பட்ட பிரச்சனை நடக்கும் போதும் சரி, அங்க மம்தா பானர்ஜி எந்த பாரபட்சமும் பார்க்கல, உடனடி ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆக்ஷன் எடுத்தாலும் அங்க போன் போட்டு அப்பே சக்தி ஸ்வரூபா ஹை, எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல அந்த ரேகா பத்ராவுக்கு பாஜக வேட்பாளரை அவங்களை நிக்க வைக்கிறாங்க. பாஜக வேட்பாளர் நிக்க வச்சாங்க. ஆனா மேற்கு வங்க மக்கள் அதை நம்பல, இந்த அரசியல் நாடகத்தை நம்பாம அவங்கள ஒரு தோல்விதான் கொடுத்தாங்க. அப்போ மோடிஜி யாரெல்லாம் சக்தி ஸ்வரூபா அப்படின்னு பாருன்னா, எங்கெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கோ அங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தான் பேசுவாரு, அவங்கள தான் சக்தி ஸ்வரூபான்னு சொல்லுவாரு. ஆனா அதுவே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள், குறிப்பா உத்தரப்பிரதேச தொடர்ந்து பேர்பட்ட சம்பவங்கள் நடந்தாலும் இந்த சக்தி ஸ்வரூபா யாருமே மோடியோட கண்களுக்கு தெரிய மாட்டாங்க. ஓகே, இப்போ இந்த உத்தரப்பிரதேசல இப்பேற்பட்ட ஒரு சம்பவம் நடந்தோன்னே இது வந்து இன்னைக்கு பெரிய ஒரு பேசு பொருளா, அந்த எம்பி தன்னோட வலி தாங்க முடியாம அழுதாரு இல்லையா, அதுக்கப்புறம் தான் இந்த பெரிய ஒரு பிரச்சனையா மாறினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஆக்ஷன் எடுத்தே ஆகணும், இவ்வளவு நாள் அலட்சியம் இருந்துட்டோம், இப்போ ஆக்ஷன் எடுத்தே ஆகணுன்றதுக்காக போலீஸ் ஒரு 3 பேரை கைது பண்றாங்க. அவங்களோட பேர் பார்த்தோம்னா ஹரிராம் கோரி, விஜய் சாஹூ, திக் விஜய் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேர், தன்னை உயர் சாதின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு 3 பேர் இப்ப போலீஸ் அங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல ஒண்ணு நல்லா பார்க்கணும், இங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்க இந்த 3 பேருமே தன்னை உயர் சாதின்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான். ஆனா இதுவே அந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தன் ஒரு இஸ்லாமியன் இருந்திருந்தாலோ, யாராவது ஒருத்தன் ஒரு கிறிஸ்தவன் இருந்திருந்தாலோ இந்த விஷயத்தை பாஜக வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. பாத்தீங்களா, இஸ்லாமியர்கள் நம்ம இந்து பெண்ணை கற்பழிச்சிட்டாங்க, கிறிஸ்தவன் இந்து பெண்ணை நாசப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வேற லெவல்ல போராட்டத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஆனா அவங்க யாரெல்லாம் உயர் சாதியினர் சொல்றாங்களோ, யாரோட ஓட்டை மட்டுமே நம்பி இங்க அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்களோ, அப்பேற்பட்ட நபர்கள் இப்படி ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டோன்னே அந்த உத்தரப்பிரதேசலையும் சரி, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த ஒரு பாஜகவை சேர்ந்தவங்களும் வாயே திறக்கணும். அந்த பொண்ணுக்கு நீதி கேட்டு யாரும் வரல. இங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல அங்க யாரு தப்பு செஞ்சாலும் அவனோட கைகால் உடைக்கப்பட்டு அவன் மேல ஆக்ஷன் எடுக்கப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டோன்னு இன்னமும் ஆக்ஷன் எடுக்கணும், இன்னும் திமுக சரியில்லை அப்படின்னு புகார் சொல்றாங்க. மேற்கு வங்கத்திலே அந்த ஹாஸ்பிட்டலோட விவகாரத்திலுமே ஆக்ஷன் எடுத்துமே மம்தா பானர்ஜி ஆட்சியை விலகணும், இங்க குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி அவ்வளவு கொதிச்ச பாஜகவினர் யாருமே இந்த இடத்துல உத்தரப்பிரதேசல இங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கோ, அங்க கைது செய்யப்பட்ட அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொல்லி
இங்க யாருமே வாயை கூட திறக்கல. இப்படி எல்லாம் அராஜகம் நடந்துட்டு இருக்கிறதால தான் இப்ப ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல இது மாதிரியான பல விவகாரங்களை இன்னைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறாரு. ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல ஒரு ரொம்ப குறிப்பா சில விஷயங்களை மென்ஷன் பண்ணி பேசினாரு. பாஜக ஆட்சியை வந்ததுல இருந்து அவங்க ஆட்சிக்கு வர முன்னாடில இருந்து மேக் இன் இந்தியான்னு ஒரு வார்த்தை ஜாலத்தை காட்டினாங்க. நாங்க எல்லாமே இந்தியால இருந்தே உற்பத்தி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய் வித்தையை மட்டும் தான் காட்டினாங்களே தவிர பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இங்க இந்தியாவில் உற்பத்தி பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. உற்பத்தி கடுமையான குறைவு ஏற்பட்டிருக்குது. 2014 காலகட்டத்தில் இந்திய உற்பத்தியோட கணக்கெடுப்புன்னு பார்த்தோம்னா 15.3% இந்தியாவில் உற்பத்தி இருந்தது. ஆனா பாஜக ஆட்சி வந்த இந்த 10 வருஷம் 11 வருஷத்துல இப்ப உற்பத்தி வெறும் 12.6% மட்டும்தான் இருக்கு. உற்பத்தி நாளுக்கு நாள் ஒவ்வொரு வருஷமும் உற்பத்தி சரிவை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இது மேக் இன் இந்தியா கிடையாது. இது மேக் இன் இந்தியா என்ற திட்டத்தையே நாசப்படுத்திக்கிட்டு தான் இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லிட்டு இருக்காரு. குறிப்பா சைனா மாதிரியான நாடுகள், சைனாவுடைய ராணுவ படையினர் இந்தியாவுக்குள்ள ஊடுருவி இருக்கிறாங்க இந்த உண்மையை யாராவது சொன்னா இல்ல அப்படியெல்லாம் யாரும் ஊடுருவல அப்படின்னு சொல்லி மோடி இதை சமாளிக்கிறாரு. ஆனா இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஆயுதப்படை சார்பில் சைனா அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஊடுருவலை நிறுத்துறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இங்க நடக்கக்கூடிய அந்த யதார்த்தத்தை கூட இவங்க ஒத்துக்கிறது கூட இவங்க மனசு வரல. அதே மாதிரி இந்த மேக் இன் இந்தியா சொல்லும்போது ராகுல் காந்தி தன்னோட ஐபோன் எடுத்து காமிச்சாரு. நாடாளுமன்றத்தில் ஐபோன் எடுத்து காமிச்சு இன்னைக்கு சொல்றாங்க இந்தியாவில் அங்கங்க ஐபோன் ஃபேக்டரி இருக்குது, அதுல எல்லாம் வேலை செய்யறாங்க, ஐபோன் நம்ம ஊர்லயே உற்பத்தி செய்யப்படுதுன்னு நினைக்கிறாங்க. இது ஒரு பொய்யான ஒரு கதை. நம்ம ஐபோனை இங்க உற்பத்தி செய்யல, இங்க இருக்கிறது எல்லாமே அசம்பிள் தான் பண்றோம். இதை உற்பத்தி செய்யறது எங்கன்னா சைனா தான் உற்பத்தி செய்யறாங்க. சைனால தான் இதோட உதிரி பாகங்கள் எல்லாம் உற்பத்தி செஞ்சு எல்லாமே மேட் இன் சைனால தான் இருக்க தவிர இது எதுவுமே மேட் இன் இந்தியா கிடையாது. மேட் இன் சைனால உற்பத்தி செய்யப்பட்டு அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இங்க வாங்கி இங்க நம்ம அது எல்லாமே ஃபிட் பண்றோம். இங்க எல்லாமே நம்ம அதை அசம்பிள் தான் பண்றோமே தவிர நம்ம மேட் இன் இந்தியா பொருள் கிடையாது. அது மேட் இன் சைனாவுடைய பொருள் தான். சைனா அவங்களுடைய உற்பத்தியில ரொம்ப கவனமா இருக்கிறதால பொருளாதாரத்தோட விஷயத்துல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. நம்ம உற்பத்தியோட விஷயத்துல இங்க பாஜக அரசு ரொம்ப பலவீனமா இருக்கிறதால அதை பத்தின எந்த ஒரு அக்கறையும் இல்லாம இருக்கிறதால தான் இந்தியா மாதிரியான நாடுகளை இன்னைக்கு வெளிநாடுகள் மதிக்கிறதே இல்லை. ட்ரம்ப் பதவி இருக்கிறாரு. பதவி இருக்கக்கூடிய அந்த விழாவுக்கு பிரதமர் மோடி அழைப்பு கூட கொடுக்கல. அப்புறம் எங்க மோடிஜி அழைப்பு கொடுங்க, மோடிஜியை கூப்பிடுங்கன்னு சொல்லி இங்க இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் போய் அமெரிக்கால போய் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களை மதிச்சு கூப்பிட கூட அவங்களுக்கு மனசு வரல. அந்த அளவுக்கு தான் இங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பாஜக ஆட்சியோட இயலாமை எல்லாத்தையுமே ராகுல் காந்தி அந்த இடத்துல அம்பலப்படுத்துறாரு. இப்படி முறையான ஆட்சி எப்படி செய்யலாம், நாட்டோட உற்பத்தி எப்படி மேம்படுத்தலாம், நாட்டோட பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்தலாம், இது மூலமா வேலை இல்லாதவங்களுக்கு எப்படி வேலை கொடுக்கலாம் அப்படி சொல்லி இதை பத்தி எந்த ஒரு அக்கறையுமே இல்லாம எந்த கோயில்ல இதை செய்யலாம், எந்த கோயிலை வச்சு எந்த படியாப்பட்ட அரசியல் செய்யலாம், எந்த மசூதிக்குள்ள என்ன பிரச்சனை ஏற்படுத்தலாம்னு சொல்லி இது மாதிரியே மத ரீதியாகவும் அப்புறம் தலித் மக்களுக்கு இங்க எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம, தலித் மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான எந்த ஒரு உரிமையும் கொடுக்காம சாதி ரீதியான ஒரு அரசியலுமே செஞ்சுக்கிட்டு இப்படியே போறதால அதனாலதான் இங்க பெண்கள் நாளுக்கு நாள் சீரழிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கு. நாட்டோடைய பொருளாதாரமும் நாளுக்கு நாள் சீரழிஞ்சு போயிட்டு இருக்குது. ஆனா இவ்வளோ விஷயம் நடந்தாலும் அந்த உத்தரப்பிரதேச வடக்கு மக்கள் இப்பயாச்சும் திருந்துவாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம், அதாவது நாளைக்கு February 5 இதே அயோத்தி பக்கத்துல இருக்கக்கூடிய மில்கிபூர் தொகுதி, அந்த தொகுதியில நாளைக்கு ஒரு இடைத்தேர்தல் நடக்க இருக்குது. அந்த இடைத்தேர்தலில் சொந்த ஊர்ல பாதிக்கப்பட்டு இப்படி ஒரு பொண்ணை நாசப்படுத்தி இருக்கிறானுங்க. அப்ப இப்பயாச்சும் அந்த வடக்கு மக்கள் அந்த தேர்தலில் முறையான ஒரு நடவடிக்கை எடுப்பாங்களா, ஒரு நியாயமான முறையில ஓட்டு போடுவாங்களா, ஜாதி மதத்தை பார்க்காம மாநிலத்தோட நலனை பார்த்து இப்பயாச்சும் ஓட்டு போடுவாங்களான்றத 8 பார்த்தா தெரிஞ்சிடும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.